கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து காலத்திலே தொடர்ந்து நாம் பரிசுத்தத்தை குறித்து தியானித்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே இந்த நாளிலும் கூட தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே யுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே யுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை, பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகின்றே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகின்றே, பரிசுத்தம் கெஞ்சுகின்றே, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே யுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே யுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே யுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே யுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. பிரியமானவர்களே, நாளிலே செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கடந்த 2 காணொளியிலே நம்முடைய கண்களிலே பரிசுத்தம் வேண்டும், நம்முடைய நாவிலே பரிசுத்தம் வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த காணொளியிலே
மிக முக்கியமாக நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அருளிய வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசித்தேன். என்ன சொல்லி இருக்கிறது? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் சுத்தமாய் காணப்படுகிறதா? பரிசுத்தமாய் காணப்படுகிறதா? பிரியமானவர்களே, கண்களிலே பரிசுத்தத்தை வைத்து கொண்டோம். நாம் தீய காட்சிகளை பார்க்கிறதில்லை, ஆபாச காரியங்களை பார்க்கிறதில்லை. நல்லது. நாவிலே நாம் பரிசுத்தத்தை கொண்டு வந்து விட்டோம். எந்த வார்த்தைகளும் மற்றவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது, தவறாய் நாம் பேசிவிடக்கூடாது, பொய்யாய் பேசக்கூடாது, அநீதியாய் பேசக்கூடாது என்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நல்லது. ஆனால் நம்முடைய வெளிக்காரியங்களிலே நாம் பரிசுத்தமாய் இருந்துவிட்டு உள்ளான இருதயத்திலே பரிசுத்தத்தை நாம் இழந்து போவோம் என்றால் அனைத்தும் வீணாய் போய்விடும். அப்படித்தானே? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவரை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ஆசை இருக்குது இல்லையா? இயேசுவை காண வேண்டும் என்று, இல்லையா? ஆக இயேசுவை காண வேண்டும், தேவனை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம், ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? சுத்த இருதயத்தை எதிர்பார்க்கிறார். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய இருதயம் சுத்தம் உள்ளதாய் காணப்படுகிறதா? ஏனென்றால் வேதம் இருதயத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக இருதயத்தை குறித்து சொல்லுகிறது. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது என்று. எப்படி இருக்குதா? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதாக இருக்கிறது, மகா கேடுள்ளதாக இருக்கிறது. எத்தனை பயங்கரமான இருதயமா இருக்கிறது பாருங்க. நம்ம சரீரத்துக்குள்ள இப்பேற்பட்ட பயங்கரமான இருதயத்தை நாம் சுமந்து நடந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இருதயத்திலே தோன்றுகிற காரியங்கள் இருக்கிறதே, பயங்கரமா இருக்கிறது. அநேக நேரங்களிலே இந்த இருதயத்திலே வன்மம் நிறைந்திருக்கிறது, பொறாமை நிறைந்து, இருதயத்திலே நாம் சுத்தமுள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் காணப்படுகிறதா? ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் கண்களில் பரிசுத்தத்தை தாரும், நாவில் பரிசுத்தத்தை தாரும். ஆனால் இந்த இருதயம் பாருங்க, சிந்தனைக்கு தூண்டுகிறது. வெளியில தெரியாத காரியங்கள் எல்லாம் இங்கே யோசிக்கிறது. கண்களில் ஒரு வித்தியாசம் இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க, வாயினால பேசினா தப்பாயிடும். ஆனால் இருதயம் நினைவு இருக்குது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு இருதயம் வெளிப்படையாக தெரிகிறது. நம்முடைய இருதயத்தில் எப்பேற்பட்ட நாம் சிந்தனைகளோடு இருந்தாலும் ஆண்டவர் அதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார். பல இடங்களிலே இயேசுநாதருடைய ஊழிய காலங்களிலே அவர் மற்றவர்கள் அவரை குறித்து நினைவு கொள்ளுகிற காரியங்களை
அவர் அவர்களிடத்திலே திரும்ப பேசியதை நாம் அறிய முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட இந்த இருதயத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயையே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை நீக்கி போடு. இருதயம் சஞ்சலப்படும்ல, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? ஒரு தவறு நடக்க போகுது, இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா? ஒரு பாவத்தில் விழ போகிற, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்றெல்லாம் இருதயம் என்னப்படுகிறது? சஞ்சலப்படுகிறது. இந்த தவறு செஞ்சால் நமக்கு மிகுந்த ஆதாயம் இருக்கிறது, ஆனால் நம்ம அதை நம்ம செய்யாமல் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் போயிடும். இப்படியெல்லாம் இருதயம் என்ன செய்யும்? நம்ம கற்றுக் கொடுக்கும். ஆகையினால தான் அங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறார்? நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை நீக்கி போடு என்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு இருதயத்திலே பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். பாருங்கள், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதை வாசித்து நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதை தொடர்ந்து இருக்கிற காரியங்கள் பார்ப்போம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும். நீர் வரும் பொழுது இருதயம் பரிசுத்தமாக இருக்கும். ஜெபிப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, இருதயம் பரிசுத்தமாகணும்னு கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடின பாடலிலே ஒரே ஒரு அடிகள். ஏனென்றால் நாம் பரிசுத்தமாய் வாழ விரும்புவோம், ஆனால் நம்ம எதிர்க்கிற சக்திகள் அநேகம் உண்டு. அதை உணர்ந்தவர்களாக ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். ஆமாண்டவரே, துணை வேண்டும் ஆண்டவரே. உங்க துணை இல்லாம நாங்க பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள இயலாதப்பா. உங்க துணை இல்லாம நாங்க பரிசுத்தமாய் வாழ இயலாதப்பா. எங்க சுயத்துல நாங்க பரிசுத்தமாய் வாழ முடியாதையா. பாவம் எங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது தகப்பனே. பாவம் எங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எங்களை தாங்கும் ஆண்டவரே. என்னோடு இந்த ஜெபத்துல கடந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை தாங்குங்கப்பா. மனம் இறங்குங்க. பரிசுத்தமாய் உமக்காக வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் மிக மிக முக்கியம். ஒருபோதும் பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு தருவாராக. தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களும் இந்த காணொளிகளை கண்டு
அவர்களும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடிந்தவரையும் பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.